இங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த சுந்தர் சி சாருக்கு பெரிய வணக்கம். என்னால் ஒவ்வொரு சாங்கும் நீங்கள் எங்ககிட்ட உட்காந்து லிரிக்ஸ் கொடுத்து எந்த ப்ரெஷரும் கொடுக்காம பொறுமையாக வாங்கின விதம் பியூட்டிஃபுல் சார், மறக்க முடியாது. ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப வாமாக என்னை ஹேண்டில் பண்ணிங்க சார். அந்த டைமில் நாம் தென்காசியில் போய் தென்காசி தான் பொள்ளாச்சியில் போய் கம்போஸ் பண்ண டேஸ் எல்லா விஷயத்தையும் இப்போ கூட அந்த சாங் பார்க்கும்போது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஆல்பத்தில் ஒரு கொரியோகிராஃபி அண்ட் ஃப்ரேமிங் இருக்குங்களா சார், அந்த மாதிரி நீங்கள் பிஃபோர் ஒரு 10 இயர்ஸ் ரொம்ப ரிச்சாக நீங்கள் அதை ஒவ்வொரு சாங்க்கு என்னென்ன மேக்ஸிமம் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ பண்ணி ரொம்ப கிராண்டாக இப்போ தான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த மதக ராஜா ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ண உடனே இவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரெஷ் படத்துக்கு எவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு ஈக்குவலான விஷுவல்ஸை நீங்கள் அப்போவே பண்ணியிருக்கீங்க சார். உங்கள் கூட நான் பழகின அந்த டைமில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ பெரிய சாதனையாளர் நீங்கள், எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடியூசர், ஆக்டர், அண்ட் எவ்வளோ நீட்சியாக உங்களோட தொடர்ச்சி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அரண்மனை, பிளாக் பஸ்டர், இன்னும் பண்ணுவீங்க ஒரு 15-20 வருஷம். அதுக்கப்புறமும் எவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறீங்க அப்படின்ற பல விஷயங்கள் நான் நிறைய சொல்லாமல் கூட கற்றுக்கிட்டேன். அதை இன்னும் நான் அப்ளை பண்ண முடியல. நிறைய விஷயங்களில் கமர்ஷியல் படங்கள் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் சீரியஸான படங்கள் தாண்டி கமர்ஷியல் படங்கள் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்யூச்சரில். என் நண்பன், என் கிளாஸ்மேட்டு விஷால் கூட நான் ட்ராவல் பண்ணுற 2வது படம். முதல் படம் வெடி. கிளாஸ் படிக்கும்போதிலும் காலேஜ் டைம்லும் சரி, அதுக்கப்புறமும் சரி, நான் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஃபஸ்ட் நாள் நம்ம மதகஜ ராஜா கம்போசிங்கில் இருந்தோம்னு நினைக்கிறேன் சார். அப்போ கால் பண்ணி, ராஜா எதுவும் பிரச்சனையா, எல்லாம் ஓகேவா, ஏதாவது பண்ணணுமா, வாலண்டியராக. அப்போ என் படம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, நான் ஸ்டாராக வருவேனா வரமாட்டேனா அதெல்லாம் தெரியாது விஷாலுக்கு. வாலண்டியராக கால் பண்ணி எது வேணாலும் கேளுங்க, நீங்கள் கூட சொன்னீங்க சார் அந்த மாதிரி இந்த டைமில் எனக்கு. ஸோ விஷால் அப்படின்ற ஒரு நண்பன், என் கிளாஸ்மேட், அவருக்கு 2வது படம் வெடியிலையும் எல்லா சாங்ஸும் ஹிட்டு விஷால். அதே மாதிரி எம்ஜிஆர் பாட்டும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கேன்னு ஒரு குறை என் வாழ்க்கையில் தீர்ந்து போச்சு. நம்ம சேர்ந்து பண்ண படம் ரிலீஸ் ஆகுது, சந்தோஷம். இது தொடர்ந்து நிறைய படங்கள் நான் உங்கள் காம்பினேஷனில் நான் நீங்கள் சொன்ன மாதிரி சார் கண்டிப்பாக மியூசிக் பண்ணுறேன். ஷூராக நான் பண்ணுறேன், மியூசிக் பண்ணுறேன். தேங்க்ஸ் புஷ்பா மேம் இங்கே வந்ததுக்கு, எங்கள் ப்ரோக்ராமுக்கு. அண்டு படம் சுந்தர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கமர்ஷியலாக, ரொம்ப ஜனரஞ்சகமாக படம் பார்க்கணும், சிரிச்சுட்டு மட்டும் வரணும், குடும்பத்தோடு போகணும் அப்படின்னு சுந்தர் சாருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, கலகலப்பு, தீயா வேறு செய்யணும், குமார், இந்த மாதிரி டைப்பில் ஒரு படம் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு மக்கள் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் அப்படி தான் ஆசைப்படுவாங்க, ஃபேமிலியோடு போகணுன்னு சொல்லிட்டு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக மதக ராஜான்றது ரொம்ப ஒரு ஒரு சூப்பர்பான படமாக இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் லாங் டைம் சந்தானம் சாரும் நடிச்சிருக்காரு இல்லையா சார். அவர் ஒரு காமெடியனாக அவர் இப்போ ஹீரோவான பிறகு பண்ணுறதில்ல. அது மியூசிக்கு, ரிச்சோட ஒரு கேமரா, ஸ்ரீகாந்த் சார் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மேசிவ் ப்ரொடக்ஷன் வேல்யூவோட ஜெமினி சார், நீங்களும் மனோகர் பிரசாத் சார் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு பெரிய படம் கொடுத்துருக்குறீங்க. சுந்தர் சார் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இப்போ தேவைப்படுது. என்ன கேட்டாலும் டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களை மாதிரி கம்பெனிஸ் தேவைப்படுது. நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த பொங்கலுக்கு 12th அன்னைக்கு நீங்கள் தியேட்டரை போய் குடும்பத்தோடு பார்க்கும்போது எல்லோரும் என்ஜாய் பண்ணுற படமாக தான் இந்த படம் இருக்கும். நானும் கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆச்சு சார் பார்த்து, நான் என்ன பண்ணியிருக்கேன் ரீ ரெக்கார்டிங்னு ஒரு தடவை பார்க்கணும். ஸோ நீங்கள் அனைவரும் தியேட்டருக்கு இந்த படத்தை பார்க்கணும். உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக கமர்ஷியல் படம் பிடிக்கும். விஷால் உங்களுக்கு நம்ம படம் பண்ணுறோம், விஷால் ஃப்யூச்சரில் பண்ணுறோம். மியூசிக் உங்களுக்கு நான் பண்ணுறேன் சார். விஷாலுக்கு பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆர் செல்ஃப். தேங்க்யூ.